இப்போ எள்ளு துவையல் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். சட்டியை சும்மா அடுப்பில் வைக்கணும், எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. 50 கிராம் எள்ளு, அதை அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்படி பொரியும் போது பாருங்கள், சடச்சடன்னு அது பொரியும். அப்படி பொரிஞ்ச உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்தெடுங்க. அது பொரிஞ்ச உடனே கருகிராமல் தூக்கி தட்டிடுங்க. அப்புறம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். ஒரு 7-8 காஞ்ச மிளகா, அதை லேசாக வறுத்து எடுத்துட்டு தேங்காய் பல் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அது ஒரு கட்டை தேங்காய் பல் சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பீஸ் பூண்டு, நான் பெரிய பூண்டாக எடுத்துருக்கேன், கூட ஒரு பூண்டு வைக்கணுனாலும் வைக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளி, கொஞ்சம் தனியா, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக வறுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லாத்துக்கு அதோடு தட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் தட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். தண்ணி நிறையா விட்டிங்கன்னா கொலன்னு ஆகிடும். துவையல் பதம் எவ்வளோ ஆகுமோ அந்த அளவுக்கு தண்ணி விடுங்க. துவையல் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ புளி சாதத்துக்கு, தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி எல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். எள்ளு நிறையா சேர்ந்துருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு விரும்பி கொடுக்கலாம். தினம் கூட சாப்பிடலாம். இது எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லது. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த துவையல் பார்க்கலாம். பாய்.